வாசல் கண் மருத்துவமனை மற்றும் ஏஎஸ்டி என்டர்பிரைஸ் சார்பில் நமது ஊடக நண்பர்களை இந்த விழாவிற்கு வரவேற்க இந்த நடக்கும் இந்த கிளாசிக் சென்னையில் சவுத் இந்தியாவில் ஃபுட் சென்டர்ஸ்லாம் இருந்துருக்காங்க. இதனுடைய உபயோகம் ரொம்ப ஹை மைனஸ் பவர் இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை மூலமா பவர் ஆல்மோஸ்ட் ஜீரோ கண்ணாடி இல்லாம பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த மெஷின்ல ரிசல்ட்ஸ் இதனுடைய டீடைல்ஸ் இன்னும் மற்ற டீடைல்ஸ் நமது சிறப்பு மருத்துவர் மீண்டும் ஒரு வரை brief talk on Contura LASIK. Contura என்ன அதோட பேசிஸ் என்ன, யார் யாருக்கு செய்யலாம், அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது வெரி she is the head of Contura LASIK. Thank you. LASIK surgery எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மளுக்கு பவர் கண்ணாடி போடுறோம், மைனஸ் பவர் பிளஸ் பவர் இல்லை இந்த சிலிண்டரிக்கல் பவர் சொல்லுவோம். ஸோ அந்த பவர் இருக்கவங்க எல்லாம் வந்து நம்ம லேசிக் சர்ஜரி மூலியமாக கரெக்ஷன்ஸ் பண்ணுறது பல வருஷமாக இந்த டெக்னாலஜி இருக்குது. பட் இப்போ இந்த கான்யூரல் லேசிக்ன்றது வந்து லேசிக்கோட எந்த விதமாக இட் இஸ் பெட்டர். ஸோ எப்பவுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் சரி, டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் டெக்னாலஜி வந்து வருஷம் புதுசாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா ஒரு டெவலப்மெண்டல் இது போயிட்டு இருக்கோம். டு கிவ் த least surgical risks to the patient and to give excellent outcomes. So one such sophisticated technology now in the Contura LASIK. So Contura LASIK வந்து normal LASIK வந்து எப்படி வித்தியாசம் அப்படின்றது வந்து see what we do இந்த ஒரு வேரியோ டோபோலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் மிஷின். ஸோ அந்த ஸ்கேன் மிஷின்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் எல்லாமே லேசிக்கு கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்கன்னா இந்த ஸ்கேன் மிஷின்ல வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேன் மிஷின் பண்ணும்போது நம்ம பவரை தவிர்த்து கண்ணுல இருக்கிற டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். Hello, I check one. ஸோ எப்படி ரெண்டு கவுன்சிலிங்ஸ் ஒரே மாதிரி கிடையாதோ நம்ம கண்ணோட ஷேப்பும் ஒரு மாதிரி கிடையாது. ஸோ கான்யூரல் லேசிக் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஒரு கண்ணோட யூனிக் ஷேப் லைக் ஒரு 22,000 பாயிண்ட்ஸ்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி அந்த எலிவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மேப் பண்ணி இந்த லேசிக் ஓட்டி பக்கத்தில் அந்த கான்யூரா இருக்கு அங்க இருந்து நாங்கள் எங்கள் லேசிக் ஓட்டிக்குள்ள அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டரோட டேட்டா லிங்க் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுதான் இந்த லேசிக் மிஷினுக்குள்ள அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிட்டு தென் along with the power அந்த so called அந்த 22,000 பாயிண்ட்ஸ்ல என்னென்ன அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு, எலிவேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஸ்மூதர் அவுட் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அட்லீஸ்ட் 90% வந்து above 6.6 ஆனா நம்ம கண்ணாடி போட்டுட்டு the best correction. அதுக்கு மீறியும் ஒரு 16% ஆஃப் த வீட்ல வந்து 6.6 மீறியும் ஒரு 2 லைன் கீழே படிக்கிற அளவுக்கு கிளாரிட்டி வந்து கான்யூரா லேசிக் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, it will improve your brightness, it will improve your contrast, it will improve the way you look at color sensitivity, depth perception எல்லாமே வந்து கான்யூரா லேசிக் மூலமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அபார்ட் ஃப்ரம் இம்ப்ரூவிங் த விஷன் அண்ட் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம நார்மல் ரெகுலர் லேசிக்ல கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு. லைக் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளேர் இருக்கு, ஸ்டார் பர்ஸ் மாதிரி லைட் வருது, ஹேலோஸ் வருது. ஸோ நம்ம அந்த அப்நார்மாலிட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுனால
this contour vision அந்த சைட் அந்த symptoms எல்லாத்தையுமே வந்து அது வந்து nullify பண்ணிடும். So you get a perfect vision or it is called as a super vision. Thank you. I'm Dr. Rajeshwari. இப்போ வந்து மேடம் கான்டூர் பற்றி பேசினாங்க. நான் வந்து ஃபெம்டோசெகண்ட் லேசர் பற்றி சொல்கிறேன். ஸோ மெயினாக வந்து லாசிக் ப்ரொசீஜருங்கிறது லேசர் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் லாசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான். நம்ம கார்னியா கருவழின்னு சொல்கிறத நம்ம ஸ்மூத் பண்ணுறோம். கார்விங்னா உங்களுக்கே தெரியும், அதை வந்து ஸ்மூத் பண்ணி நம்ம இருக்க பவரை வந்து குறைக்க போகிறோம். ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ இந்த விஷயத்தில் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கிறது நம்ம கண்ணில் கருவழியிலேருந்து லென்ஸு, அது வழியாக வந்து ஃபிசிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரேஸ் போய் நம்ம ரெட்டினா விழித்திரை அப்படின்றதுல சொல்லி நம்ம மூளைக்கு போவோம். சரிங்களா? ஸோ இதே விஷயம் நம்ம கருவழி கொஞ்சம் கர்வ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து பார்வையில வந்து குறைபாடு ஏற்படும். ஸோ அந்த ரேஸ் முன்னாடியே ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கருவழியில லேசர் பாஸ் பண்ணி பண்றோம். ஸோ அதுல ஒரு ஃபிளாப் எடுத்து அதுக்குள்ள ஒரு லேசர் பண்றோம். ஸோ ஃபிளாப் எடுக்கிறதுக்கு 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. லேசர் பண்றது ஒரு லேசர் இருக்கு. ஸோ we have 2 methods. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளேடு வச்சு பண்ணாங்க ஒரு காலத்துல 1949. அப்புறம் 89ல வந்து மெக்கானிக்கல் மைக்ரோ கெரட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து மெஷின் பிளேடு. அதுதான் இப்போ வந்து அதுலயும் நிறைய அட்வான்ஸ்ட் இருக்கு. அண்ட் ஃபெம்டோ லேசர்னு சொல்றது வந்து 98க்கு அப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஸோ தட்ஸ் அ வெரி அட்வான்ஸ்ட் ஒன். அதுலயும் வந்து நிறைய விதமான லேசர் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டு லேசர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிளேடு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சைஸ் வந்து யூனிக்கா இருக்காது. ஒவ்வொருத்தருடைய கார்னியாவும் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி பிளேடு வச்சு ஒரு கார்னியால் ஒரு ஃபிளாப் கிரியேட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஆனா வந்து லேசர் அளவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அழகா ஒரு ஃபிளாப் எடுத்து அதுக்குள்ள லேசர் பண்றது அப்படின்றது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். பட் பண்ணக்கூடிய விஷயம் தான். மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இஸ் த்ரூ லேசர். ஸோ லேசர் மூலமா வந்து அந்த ஃபிளாப் எடுக்கிறது. ஸோ அந்த ஃபிளாப் எடுக்கிறதுக்கு லேசர் மூலமா பண்றதுனால பிளேட்லெஸ்ஸா பண்றோம். ரொம்ப சேஃபர் அப்ரோச். எனி பிளேட்னா வந்து உங்களுக்கு ப்ரெசைஸா கட் பண்ணாது. ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஃபிளாப்போட திக்னஸ்ல இருந்து எல்லாம் எடுத்து கரெக்டான லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றதுனால ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப இம்ப்ரூவ்டா குவாலிட்டி ஆஃப் விஷன் இருக்கும். ஸோ இதுல கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதுதான் மேடம் சொன்ன மாதிரி கான்டூரா வந்து 2வது லேசர், அதாவது நம்ம கார்னியாவை ஷேப் பண்ற லேசர். ஃபெம்டோன்றது ஃபிளாப் எடுக்கிற லேசர். ஸோ 2 லேசரும் சேரும் போது இட் கிவ்ஸ் வெரி குட் பிரைட் குவாலிட்டி ஆஃப் விஷன். ஸோ அந்த லேசர் பார்த்தீங்கன்னா லேசர் ரேஸ் ஃபார்ம் பண்ணி அழகான ஒரு ஃபிளாப் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லேசர் மூலமா கட் பண்றது. இதான் எங்க OT செட்டப். ஸோ ஆஸ் மேடம் டோல்ட், ரைட் சைட்ல இருக்கிறது வந்து கான்டூரா, லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஃபெம்டோசெகண்ட் லேசர். ஸோ இதுல ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு லேசர் மூலமா அந்த ஃபிளாப்பை எடுத்துட்டு பேஷண்ட் அப்படியே அந்த சைட் கொண்டு போய் நம்ம வந்து எக்ஸைமர் லேசர் சொல்லுவோம், அதாவது நார்மல் லேசிக். ஸோ அந்த கான்டூரா லேசிக் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்ல அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ஸோ இவ்வளவுதான். அண்ட் இட் கிவ்ஸ் அ வெரி கிளியர் விஷன் லைக் 6/4. தேங்க்யூ. இவ்வளோ நாளாக எங்களுக்கு ப்ரெஸ் மீடியா எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் இன் ஃபியூச்சர் எங்களுக்கு நீங்கள் அதை சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். we need all your support. Thank you. சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 6-8 மாதமாக தான் புதுசாக துவங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு புது முயற்சி. ஆல் இண்டியா லெவலில் பண்ணிட்டு இப்போ வாசன் பிராண்ட் முழுசாகவே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பலவர் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாமே சேர்த்து இப்போ கரண்ட் இதில் வந்து 160க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு வச்சுருக்காங்க. ஸோ மேலும் சென்னை இது வந்து ஒரு துவக்க விழா தான். ஒரு கிராண்ட் லெவலில் ஆரம்பிக்கலான்னு ஒரு முயற்சி இது வெற்றி பெறும் என்று ஆசை தான் இருக்குது.